உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றதுல 2 வகை இருக்கிறது. ஒன்று நம்ம பெற்றுக்கொள்வது, இன்னொன்று சுதந்திரி. இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படாவிட்டால் இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த எழுப்புதல் முறையா கடந்து போகணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், சபை வேண்டும். இயேசுவின் துவனி ஊழியங்கள் வழங்கும் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களால் எழுதி வெளிவந்துள்ள கடைசி கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசி கால தேவனின் வருகைக்கான செய்திகள் மற்றும் இளம் சுவிசேஷர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வசனம் குறிப்புகள் அடங்கிய புத்தகங்கள் 2 மொழியில் வெளிவந்துள்ளன. தமிழில் முடிவுக்கு முன் மற்றும் பிரசங்க பீடம், ஆங்கிலத்தில் பிஃபோர் தி எண்ட் மற்றும் சர்மன் அவுட்லைன் ஃபார் யங் பிரீச்சர்ஸ் இப்பொழுது விற்பனையில் உள்ளன. இந்த புத்தகங்களை அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப்பிலும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9731172297. கர்த்தருடைய நியாயத்திற்குள் இருக்குல்ல, அது என்னென்ன வரிசையிலே நடக்கிறது, அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு எக்காலத்திலும் வருகிற பயங்கரங்கள் எல்லாம் தேவனால் வரவிடப்படுகிற பயங்கரங்கள், பூமியில நடக்கிற பயங்கரங்கள் தான் பட்டியல் போட்டு காட்டப்படுகிறது. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியும் சொல்றாங்கல்ல, அந்த கோபத்தை 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு எக்காலங்கள் ஊதும் போதும் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லுவதுதான். காலங்களுடைய ரகசியம் மிக பெரியது. அதை இனி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழமா பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்த போது இனி வருகிற கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் தண்டனைகள், பூமியிலே செலுத்தப்படுகிற வரிசை, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்கால சத்தத்தின் ஒலியோடு கூட ஆரம்பிக்கிற உபத்திரவத்தின் நாட்களை நம்ம பார்க்குறோம். அந்த நாட்களின் பயங்கரங்களை பார்க்கும்போது பயமாக இருந்தது. அதனுடைய காரியங்களை கேட்கும்போது இன்னும் நமக்கு அச்சமாக இருந்தது. கல் மழை மாதிரி விழுந்தால் யார் தப்பிக்க முடியும்? தடன்னு வீட்டு மேலே பெரிய பெரிய கல் வந்து விழுந்தால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். ஆனால் கடைசி செய்தியின் கடைசியில் நமக்கு ஒரு ஆறுதல் இருந்தது. என்ன தெரியுமா? நம்ம இப்போ சரியாக இருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளையும் சித்தத்தையும் இந்த தலைமுறையிலே நம்ம நிறைவேற்றிட்டா ரகசிய வருகையிலே நம்ம போயிடுவோம். இதெல்லாம் நம்ம வாசித்ததோடும் தெரிந்து கொண்டதோடும் நின்றுவிடும், நம்ம பார்க்க மாட்டோம். அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி.
அப்போ நாம் ஏன் இதை தியானிக்கிறோம் என்று நான் சொன்னபோது சொன்னேன், அடுத்து பூமியிலே மிச்சமாய் விடப்பட போகிற ஜனங்கள், ஒரு தலைமுறைகள் வருதில்ல, அவங்களுக்கு இந்த செய்தியை நம்ம சொல்லணும். அந்த அக்னி கந்தகம் எரிகிற கல் விழுந்தா எப்படி இருக்கும், அதில் எப்படி தப்பிக்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தரணும். அதனால தான் நம்ம இந்த காரியங்களை ஆழமாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கொடிய பயங்கரங்கள் பூமியிலே நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த பூமி தவித்து தத்தளிக்க ஆரம்பிக்கும். இது எவ்வளவு காலம் நீடிக்குன்னு கேட்டால், ஒரு எக்காலம் ஒலிக்கும் போது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அடுத்த எக்காலம் வருகிற வரைக்கும் இந்த பிரச்சனையுடைய தாக்கம் பூமியில் ஜனங்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். அது முடிஞ்சு அப்போ தான் கொஞ்சம் அதிலிருந்து மீண்டு வர முயற்சி பண்ணும்போது அடுத்த எக்காலத்தின் சத்தம் ஒலித்து விடும். அது ஆரம்பித்த உடனே அடுத்த பிரச்சனை வந்துடும். இதை மறந்துடுவாங்க. அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை தீவிரமாக வரும். அதனுடைய தாக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு முன்னால் மூன்றாவது எக்காலம் ஊதப்பட்டு விடும். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். இப்போ இந்த முதல் எக்காலம் ஊதப்படும் போது கல் மழை வானத்திலிருந்து பெய்ததாம். அதுதான் ரொம்ப பயங்கரம். எருசலேமிலே ஒரு முறை நாங்கள் அங்கே தங்க நேரிட்ட போது, எருசலேமில் அந்த மலையில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அந்த ஒலிவ மலையில். அதில் ஒரு 7 நாட்கள் தங்க நேரிட்டது. ஒரு நாள் இரவிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது பயங்கரமான சத்தம், கல் பாறைகள் ஒன்றோடு ஒன்று உரசுற மாதிரி சத்தம், ஏதோ வெடிகுண்டுகள் வெடிக்கிற மாதிரி தட்ட தட்ட தட்டன்னு ஒரு பெரிய சத்தம். என்னால் தூங்க முடியலை. நான் பாதியில் எழுந்து விட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் குண்டு வச்சா எப்படி சத்தம் கேட்கும், அது மாதிரி சத்தம் கேட்குது. காற்று வீசுகிற சத்தம் கேட்குது, ஓன்னு சத்தம் கேட்குது. பக்கத்து ரூமில் எல்லாரும் வெளியே பார்க்குறோம். அப்போ அவர்கள் அங்கே சொன்னாங்க, இது அடிக்கடி இங்கே நடக்கிற ஒரு காரியம்தான். இந்த மலையிலே கல் பாறைகள் இருக்கும், பெரிய பெரிய பாறை. அந்த பாறைகள் மலையோடு ஒட்டி கொண்டிருக்காமல் அது மேலே தனித்தனியாக இருக்கும். அந்த பாறைகள் பெரிய காற்று இந்த மலைகளை அடிக்கும்போது இந்த கல் பாறை அசையுமா, அப்படியே அசைந்து ஒன்றோடு ஒன்று அது உரசி கொள்ளுகிற சத்தம் தான் இந்த பயங்கரமான சத்தம். சில சமயம் காற்று கொஞ்சம் பலமாக அடிக்க ஆரம்பித்தா சில கற்பாறைகள் தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உருண்டு வேறொரு நிலைக்கு நிற்கும். இது இங்கே அடிக்கடி நடக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு கல் பாறை ஒரு காற்றிலே அசைக்கப்படும் போது அது கொஞ்சம் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி கீழே விழும்போது இவ்வளவு பயங்கரமான சத்தம், இரவெல்லாம் தூங்க விட முடியாத அளவுக்கு சத்தம் உண்டாகும்னா, இது மாதிரி பெரிய பெரிய கல் பாறை. நான் அதனால தான் திருப்பி திருப்பி இந்த கல்மழையை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். கல்மழையில் கல் ஒன்றோடொன்று உரசுகிற சத்தம், அது பயங்கரமும் ஒரு அச்சத்தையும் இரவு நேரத்தில் ஒரு பீதி உணர்வையும் அது தோற்றுவித்தது. கட்ட கட்ட கட்டன்னு சத்தம் கேட்கும், உருண்டு வர்ற மாதிரி சத்தம் கேட்கும், மோதுற மாதிரி சத்தம் கேட்கும், திடீர்னு வெடி வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்கும். காத்துக்கே அப்படி. கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இந்த தண்டனையை பூமியில் செலுத்தினா எப்படி இருக்கும் பாருங்கள். கல் என்றால் நான் சொல்ல மாதிரி ரோட்டோரத்தில் போடுற கல் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய பெரிய அளவு கல், பல டன் எடையுள்ள கல் பாறைகள். கல் மழை என்று சொல்லப்பட்டாலும் கல் அல்ல, கல் பாறைகள். அதான் உருண்டு விழும். வேதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி கல் பாறைகளை வானத்தில் கர்த்தர் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறாராம். எப்படி இராணுவங்கள் தங்களுடைய ஆயுதங்களை கிடங்குகளிலே சேர்த்து வைத்து யுத்த நேரத்தில் பயன்படுத்துவாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. வெப்பன்ஸு, இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம தேசத்தில் அணுகுண்டு இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அங்கே வைக்கக்கூடிய போரில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், இந்த டேங்க்ஸு, இதெல்லாமே எங்கே வச்சுருப்பாங்க? ஆயுத சாலைன்னு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அது மாதிரி கர்த்தருக்கு ஒரு ஆயுத சாலை இருக்குதான். அந்த ஆயுத சாலையில் அவர் வச்சுருக்க ஐட்டங்களை பாருங்கள். இதெல்லாம் விழுந்தால் தப்பிக்கவே முடியாது. குண்டு விழுந்தால் கூட நம்பிக்கை இருக்குது நமக்கு. கர்த்தருடைய இந்த பெரிய பெரிய கல் பாறை விழுந்தால் எவன் தப்பிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவர் இயற்கையை தம்முடைய கையில் வச்சிருக்கிறார். இயற்கை கட்டவிழ்த்து விடப்பட்டால் மனிதர்களாலேயோ விஞ்ஞானத்தினாலேயோ அதை எதிர்கொள்வது சாத்தியமே இல்லை. அப்போ வேதம் சொல்கிறத பாருங்கள். இந்த யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 23வது வசனம். உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ. உறைந்த மழைன்னா என்ன தெரியுமா? மழை உறைஞ்சு போயிருக்கிறது, ஐஸு. அப்போ ஒரு ஃப்ரீசரில் வச்ச மாதிரி, ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி, ஐஸ் ரூம்ஸ் இருக்கும் பாருங்கள். சில இடங்களில் பெரிய பெரிய ரூமு கட்டி அது முழுசும் ஐஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு இடம் இருக்குது வானத்தில். அந்த இடத்துல
உறைந்த மழையின் பண்டசாலை. பண்டசாலைன்னா ஒரு களஞ்சியம் மாதிரி, அதை பாதுகாத்து வைக்கிற இடம். உறைந்த மழையின் பண்டை சாலைகளுக்குள் நீ பிரவேசித்திருக்கிறாயா யோபு? பார்த்துருக்கியா நீ? அது முழுசும் ஐஸாக இருக்கும். கர்த்தர் கேட்குறாரு. அப்போ கர்த்தர் சொன்னால் அது இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பெரிய இடம் அது முழுவதும் ஐஸ் கட்டினால் பாதுகாத்து வைக்கப்படும். அதெல்லாம் கீழே விழுந்தால் மழை போல விழும். அப்போது கல் மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயா? அப்போ ஒரு பக்கம் உறைந்த மழை, அது ஐஸ் கட்டியாக பனியாக இருக்குது பெய்வதற்கு. அது ஒரு பெரிய பண்டசாலை மாதிரி இருக்குது, ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இந்த கல் மழைகள் இருக்கிற பண்டசாலை. பண்டசாலைன்னா ஒரு பெரிய குடோன் மாதிரி வச்சுக்கங்களேன். அந்த பண்டசாலைகளுக்குள்ளே நீ நுழைஞ்சிருக்கிறியா? அந்த கல்லெல்லாம் தொட்டு பார்த்துருக்கியா நீ? அது எவ்வளோ பெருசு, எத்தனை டன் இருக்குன்னு தெரியுமா? ஏன் அவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார்? கர்த்தரே சொல்கிறார் பாருங்க, ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். எப்போ அவர் பயன்படுத்துவாராம்? ஆபத்து வரும் காலத்தில் பூமியில் கலகம் வரும்போது. என்ன கலகம்? கர்த்தருக்கு எதிரான கலகம். மனிதர்கள் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணி, கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி ஆபத்துகளை விளைவித்து கொண்டிருக்கிற காலத்தில் நான் இந்த பூமியின் மேலே பிரயோகிக்கும்படியாக இவைகளெல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். எல்லா நேரம் விழாதது. அது விழவில்லை என்பதற்காக அது இல்லை என்பது பொருள் அல்ல. அது ஏற்ற காலம் வரும்போது நான் அதை கட்ட விட்டு விடுவேன். அது ஆயுதம் மாதிரி போய் தாக்க வேண்டிய இடத்துல தாக்கும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பயங்கரம் பாருங்களேன். கர்த்தர் யுத்தத்தின் நாட்களிலும் கலகத்தின் நாட்களிலும் பிரயோகிக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் அவைகளை பூமியின் மேல் பெய்யும்படிக்கு, மழை மாதிரி பெய்யும்படிக்கு அவர் தான் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் விஞ்ஞானத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்கள் ஆர்டர் போட முடியாது. அவர் தான் கட்டவிழ்க்க முடியும். அவர் தான் அதை மறுபடியும் நிறுத்த முடியும். யோபு 37வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுது பாருங்க, அவர் உறைந்த மழையையும், உறைந்த மழைன்னா என்னென்னா ஐஸ் கட்டி மழை. இப்போ நம்ம பார்க்குற இந்த சின்ன சின்ன பீஸு அது இல்லை, பெரிய பெரிய ஐஸ் கட்டி, அவைகள் அப்படி உறைந்து மழைகளாக இருக்கிறது. சொன்ன உடனே கீழே விழுந்துடும் தடன்னு. ஒரு பக்கம் கல், ஒரு பக்கம் ஐஸு. ஐஸ் என்பது கல்லை போல அல்லது கல்லை விட பலமானதும் கடினமானதுமாக இருக்கும். தெரியுமில்ல உங்களுக்கு? அப்போ அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். யோபு 37:6. பூமியின் மேல் விழுங்கள் என்று கட்டளையிடுவாராம். பூமியின் மேலே போடுறதுக்கு தான், பூமியில் கலகங்கள் வரும்போது பயன்படுத்தத்தான் கர்த்தர் இந்த கல் மழையை வச்சிருக்கிறாரு. அதுதான் சொல்லுகிறது. அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். யோபு 37:6. சரி, இது மாதிரி கல் மழைகள் இதுக்கு முன்னாலே எப்போவாவது பெய்திருக்கிறதா? அதுக்கு ஏதாவது நடந்திருக்குதா? அப்படி இந்த கல்மழையை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நடந்திருக்குதா? உலக சரித்திரத்தில் ஆராய்வதற்கு முன்பாக நம்ம வேதத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? கல்மழை பூமியின் மேல் கர்த்தர் கட்டளையிட்டு பெய்ய வைத்திருக்கிறாரா என்று 9வது அதிகாரம் 18 24 வரைக்கும் உண்டான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாதைகள் வந்தது பாருங்க. அப்போ கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், பார்வோன் என் வார்த்தைகளை மதிக்கவில்லை, அவன் அதை ஏளனமாய் பேசினான். ஆகவே நான் என்னுடைய உக்கிர கோபத்தில் கல் மழையை தேசத்தில் பெய்ய பண்ணுவேன். எகிப்தில் இதுவரைக்கும் பெய்திராத மாதிரி அல்லது சந்தித்திராத மாதிரி அழிவுகள் அங்கே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், பார்த்துருங்க. ஏன்னா கல்மழைன்னு படிக்கிறோம், அதெல்லாம் சாத்தியமில்லைன்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். வேதத்தில் கல்மழை பெய்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 18வது வசனம் படிக்கிறேன். 9வது அதிகாரம் யாத்ராமத்தில், எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். பாருங்க, நேரம் கூட கர்த்தர் குறிச்சிருவார். நாளைக்கு இதே நேரம் மோசேவன்கிட்ட பேசுகிறேனே, இதே நேரத்தில் நாளைக்கு மழை பெய்ய வைப்பேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும்
செத்து போகத்தக்கதாக அந்த கல் மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லு. யாருக்கு? பார்வோனுக்கு சொல்றார். பார்வோனே, நீ என்ன செய்யணும், உன் ஆடு மாடுகளெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டி போட்டு வை, மனிதர்களை வெளியே போகக்கூடாதுன்னு வை. பாருங்கள், லாக்டவுன் அப்போவே வெளியே யாரும் போகக்கூடாதுன்னு வை. வீட்டை விட்டு வெளியே போகிற எவனும் தப்பிக்க மாட்டான். ஒரு பெரிய கல் மழை விழப்போகுது. ஆடு மாடுகள் உன்னுடைய கால்நடைகள் வெளியே மேய்ந்து கொண்டிருந்தால் அதுவும் தப்பிக்காது என்று கர்த்தர் சொல்லி எச்சரிக்கிறார். அது செத்து போகத்தக்கதாக அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டு கீழ்ப்படுகிறவனை எந்த தண்டனையும் எந்த அசம்பாவிதமும் தொடாது. அவன் எகிப்தியனாக இருந்தால் கூட, அவன் வாக்குத்தத்தம் பெற்றவன் அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியும் அல்ல. அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கர்த்தர் சொல்லிட்டாரியா நடந்துரும் அப்படின்னு நம்பினான். அவன் எகிப்தியன், அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவன். அவனுக்கு கூட பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். வந்துரு. பார்வோன் அதை நம்புகிறானோ இல்லையோ, நான் நம்புகிறேன்யா. ஒருவேளை நான் இதை பயந்து போய் கூட்டி சேர்க்கிறத பார்வோன் பார்த்தா என் மேலே வழக்கு போட்டாலும் போடலாம். அதனால் யாருக்கும் தெரியாமல் எல்லாரையும் கொண்டு வந்து யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்லி பத்திரப்படுத்தி வைக்க பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ, என்ன பெரிய எபிரேயரின் தேவன் தானே, எகிப்தின் தேவனா அவர், நாங்கள் ஏன் அதற்கு கீழ்ப்படியணும், நாங்கள் ஏன் கேட்கணும் என்று கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். அதெல்லாம் நடக்காதுங்க, பார்த்துடலாம். நம்ம ஆட்களே நிறைய பேர் பேசுவாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது, இதெல்லாம் நடக்காது. அது என்ன, வானத்தில் இந்த கல்மழை விழுங்குறீங்க, ரத்தம் விழுங்குறீங்க. ரத்தம் என்பது உடம்புல தானே ஓடும், எங்கள் வானத்தில் ஓடிட்டு இருக்கு. இப்படிலாம் ஏதாவது எதிர்கேள்வி பேசி கொண்டு பொழுதுபோக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை மதியாமல் போனவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர்கள் மேலும், பார்த்தீங்களா, அந்த கல் மழைக்கும் பயிர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கல் மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கனம். நீ கையை வானத்துக்கு நேராக நீட்டு, அந்த மழை என்ன செய்யுமா, மனிதர்கள் மேலே பெய்யும், மிருக ஜீவன்கள் மேலே பெய்யும், எகிப்தில் இருக்கிற சகல விதமான மரங்கள் பயிர்கள் மேலே பெய்யும். பாருங்கள், வயல் இதெல்லாம் பெஞ்சா முடிஞ்சது கதை, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது என்று உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும், பாருங்கள் கல்மழை எப்படி வருதுங்கிறத அவங்க அப்படி நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எரிமலைகள் வெடிக்கும் போது அக்னி குழம்பு, லாவான்னு சொல்கிறோம்ல, அக்னி குழம்பு உருக்கி விட்ட அக்னி அப்படியே ரோட்டில் ஓடிக்கொண்டே வருகிறத பார்க்கலாம். ஒரு வெள்ளம் வர்ற மாதிரி. வெள்ளத்தில் தண்ணி தானே பார்த்துருக்குறோம். எரிமலை பிரதேசங்கள் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எரிமலை ஒரு தண்ணீர் மாதிரி அந்த நெருப்பு கடந்து வரும். அப்படியே உள்ள சேரும் சகதியுமா தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், கந்தகம் இருக்கும் அதில். அது ஊருக்குள்ளே நுழைஞ்சிச்சுன்னா கட்டடங்கள் மேலெல்லாம் பட்டு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி கடந்து போகும். பிலிப்பீன்ஸ் தேசத்திலே நான் இருக்க நேரிட்ட பொழுது ககாயன் டி ஓரோ என்ற ஒரு பட்டணத்தில் ஒரு நாள் இரவு நான் தங்கியிருந்தேன். அது ஒரு பெரிய எரிமலை இருக்குது அந்த இடத்துல. விமான நிலையம் அங்கே தான் இருக்குது பக்கத்தில். விமான நிலையம்னா ரொம்ப சின்ன விமான நிலையம், அது பின்னால் அந்த எரிமலை இருக்குது. அது புகைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சொன்னாங்க, 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த எரிமலை வெடித்து எரிமலை குழம்பு இந்த ஊரில் அப்படியே ஓடி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆகியும் நான் போய் இறங்கின போது 5 வருஷத்துக்கு முன்னால் வந்ததுனுடைய புகை அந்த எரிமலையிலிருந்து மேலே போய்கொண்டே இருக்கிறத பார்த்தேன் நான். இன்னும் அது புகஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஆறுவதற்கு 5 வருஷம் ஆச்சு. இன்னும் எவ்வளோ நாள் எரிகிறதோ அல்லது அணைந்து விட்டதோ எனக்கு தெரியல. அப்புறம் நான் தங்கியிருந்த அறைக்கு ஹோட்டலுக்கு போனோம். அந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக
மண் ஆள் உயரத்துக்கு பல இடங்கள் அப்படியே வந்து இருக்குது. இதெல்லாம் உருகி ஓடி வந்த நெருப்பு அணைந்த அந்த மிச்சங்கள். கால் வச்சிங்கன்னா பொதன்னு கால் உள்ளே போகும் பல இடத்துல. சில இடங்களில் இறுகி கல் பாறை மாதிரி இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னால் வந்த நெருப்பின் வாசனை, நான் தங்கியிருந்த அறையிலெல்லாம் நெருப்பின் வாசனை இருந்தது. கபோர்டை திறந்தான் நெருப்பு வாசனை, பெட்டில் படுத்தான் நெருப்பு வாசனை. அப்போ அந்த அக்கினி ஆறாக ஓடிச்சுன்னா, ஒரு சின்ன பட்டணத்தில் ஓடின இந்த நெருப்பே அப்படி இருக்கும்னா, உலகத்தில் 1/3 பங்கை எரிக்க போகிற, பசும்புல்களை எரிக்க போகிற அக்கினி குழம்பு ஆறு மாதிரி ஓடிச்சுன்னா, அந்த காட்சியை நீங்கள் அந்த பயங்கரத்தை கற்பனை செய்து பார்க்கணும். எகிப்தில் அப்படித்தான் நடந்தது. அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு ஆறு ஓடுற மாதிரி எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. வேதம் ஒரு காரியத்தை கொடிதாயிருந்தது, மிகவும் கொடிதாயிருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் கற்பனை பண்ணுற எந்த அளவுக்கும் அதிகமாக அது இருந்தது என்பதுதான் பொருள். அதில் எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் இப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியில் இருக்கிற பயிர் வகைகளையும் அழித்து போட்டது. வெளியின் மரங்கள் எல்லாம் முறித்து போடப்பட்டது. மரங்கள் பார்த்தீங்களா? இப்போ இதே தான் அந்த கல் மழை விழுந்துச்சுன்னா, மரத்து மேலே விழுந்தால் என்ன ஆகும்? மரமெல்லாம் உடைஞ்சு கீழே விழுந்துச்சான். மரங்கள் முறித்து போடப்பட, காற்று வரும்போதே பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் முறித்து போடப்பட்டிருக்கிறது. இது இப்படி நடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம், அந்த எகிப்தில் இந்த கோசேன் என்கிற இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. இப்போ இது நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமான இடத்துல தான் விழும். நான் இப்போ ஏற்கனவே சொன்னேனே, ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு இடத்துல இருந்தால் சுற்றி கல்மழை பெய்தாலும் அவன் அந்த மழையிலே பாதிக்கப்பட மாட்டான். அவனை சுற்றி மழை பெய்யும், கல் விழுகிறத பார்க்கலாம், ஆனால் அவன் மேலே எந்த சேதத்தை உண்டாக்காது. இப்போ பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் கோசேன் என்ற தேசத்தில் எகிப்தினுடைய மத்திய பகுதியில் அவங்க குடியிருந்தாங்க. அந்த இடத்தை தவிர அந்த தேசம் முழுவதிலும் கல்மழை பெய்தது என்று வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இது ஒரு கல்மழை. ரெண்டாவது ஒரு சம்பவம் எப்போ நடந்தது கல்மழைனா, யோசுவாவின் காலத்தில் ஒரு முறை கல்மழை பெய்ததாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எருசலேம் ராஜா அங்கே இருக்கிறாரு. அவர் எமோரியர்களின் அந்த கூட்டணியோடு, எருசலேமின் ராஜானா அவர் இஸ்ரவேலர் கிடையாது. இஸ்ரவேலர்கள் இன்னும் எருசலேமுக்குள்ளே போக கிடையாது. யோசுவாவின் தலைமையில் இருக்கிறாங்க. அதில் எமோரியர்களின் ராஜா அங்கே இருக்கிறார். எருசலேமை பிடித்து எபூசியர்கள் கொஞ்ச காலம் எருசலேமை ஆட்சி பண்ணாங்க. இந்த எருசலேமின் மேல் இருந்த ராஜாவுக்கு பேர் அதோனி சேதேக் என்பது. இந்த ராஜா இந்த இஸ்ரவேலர்கள் கடந்து வருகிறதை பார்த்து பயந்து அவங்களை எப்படியாவது எதிர்க்கணும், நம்ம நாட்டுக்குள்ளே வரவிட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய யோசனை பண்ணினார். அவருடைய பலத்தை பற்றி பல செய்திகள், பல காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுனால நம்ம தனி ஒரு ஆளாக இவர்களை எதிர்க்க முடியாது என்று சொல்லி மேலும் 4 ராஜாக்களை, எமோரியர்களின் 4 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு மொத்தம் 5 ராஜாக்கள், 5 இராணுவங்கள் படையெடுத்து இஸ்ரவேலரோட கூட யுத்தம் செய்வதற்கு ஆயத்தம் பண்ணாங்க. நம்ம எல்லாம் வாங்க ஒன்றா இருந்து கூட்டணி அமைச்சு இவங்களை அட்டாக் பண்ணுவோம், கூட்டணியில் வந்து நம்ம நிற்போம்னு சொல்லி பக்கத்து தேசத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்தான். அந்த 4 ராஜாக்களும் இவனோடு கூடிக்கொண்டு மொத்தம் 5 ராஜாக்கள் யோசுவாவின் தலைமையிலே வந்த தேவனுடைய படையை எதிர்க்க தலைப்பட்டார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது யோசுவாவின் தலைமையில் இருந்தவர்கள் இவர்களை 5 ராஜாக்களையும் எதிர்த்து சண்டை போட்டாங்க. மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் வானத்திலிருந்து கல்லுகளை வந்து விழ பண்ணினார். அப்போ அதை பார்த்த உடனே பயந்து அலறி ஓடுறாங்க. வாசிக்கிறேன் கேளுங்களேன். கர்த்தரோ, யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் முறியடித்தார்கள்.
கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணினார். இவங்க விரட்டிகிட்டே போகிறாங்க. அவர்கள் பெத்தொரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையிலே அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அப்போ யுத்தம் 2 படையும் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் கற்களை விழப்பண்ணின போது அந்த கற்கள் எதிரிகள் மேலே மாத்திரம்தான் விழுந்தது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் தானே இஸ்ரேல் இருக்காங்க, அவங்க பாதிக்க பண்ணலை. அப்போ கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இவங்க போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அவங்க கொன்ற இராணுவத்தை விட கர்த்தர் அனுப்பினார் பாருங்க கல் மழை, அது அதிகமாக இருந்ததாம். அதில் நிறைய பேர் செத்தாங்களாம். இப்படி ஒரு 2 சம்பவம் வேத புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் மனுஷர் மேல் பெய்யும் கல் மழையை பற்றியும் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் சொல்லுகிறது. அப்போ 2 முறை கல் மழை பெய்கிறது. ஒன்று எப்போ பெய்யுதுன்னா, முதல் எக்காலம் ஒலிக்கும் போது ஒரு முறையும் 7வது கோப கலசம். இப்போ எக்காலம் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கோபாக்கினை கலசம், அதை பற்றி பார்ப்போம். அதில் 7 கலசங்கள் இருந்த கர்த்தருடைய கோபாக்கினை, உக்கிர கோபாக்கினை நெருப்பு பூமியில் கொட்டப்பட்டது. அதில் 7வது கலசம் ஊற்றப்படும் போது ஒரு முறையும் கல் மழை பெய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 21 எதிர்காலத்தில் பெய்ய போகிற கல்மழையை பற்றி வேதம் சொல்லுது. 1 தாலந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல் மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாக இருந்ததாம். இந்த கல் மழை விழுகிறதுனால உண்டாகிற வாதை மகா கொடியதாக இருந்தது. இந்த கல் மழை தான் முதல் எக்காலம் ஒலிக்கும் போது பூமியின் மேல் விழுகிறது. அது விழும்போது நிலப்பரப்பில் விழுகிறது. ஒரே இடத்துல கொட்டப்படுமா அல்லது பல இடங்களில் விழுமான்னு கேட்டால், பூமியினுடைய பல பகுதிகளில் பல நிலப்பரப்பில் அப்படி விழுந்தால் தான் பூமியில் இருக்கிற மரங்களில் 1/3 பங்கை அழிக்க முடியும். ஒரே இடத்துல இருக்கிற மரங்களை அப்படியே எரிக்க முடியாது. அதனால் இந்த கல் மழை என்பது பரவலாக பூமி முழுவதும் பெய்யும், நிலப்பரப்பில் பெய்யும், மரங்களை சேதப்படுத்தும். கீழே இருக்கிற பச்சை புல், நம்ம இதுக்கு முன்னால் வாசிச்சோமே, அந்த புல்லு மேலே நெருப்பு ஓடும்போது புல்லெல்லாம் எரிந்து போயிட்டுன்னு போட்டிருக்க, அந்த புல்லெல்லாம் பாதிக்கப்படும். இது ஒரு தேசத்தில் நடக்கிற காரியம் அல்ல, உலகம் முழுவதிலும் ஒரே சமயத்தில் பல இடங்களில் இந்த கல் மழை பெய்கிறதுனால பூமியின் மேல் இருக்கிற மரங்கள் 1/3 பங்கு சேதமடையும். அடுத்து 2வது எக்காலம். முதல் எக்காலம் பார்த்துட்டோம், அதுதான் அதில் உண்டாகிற பயங்கரம். அது வரும்போது பாருங்கள், மனிதர்கள் தவிக்கிறதையும் தத்தளிக்கிறதையும் நிறுத்த முடியாது, நெருப்பு அணைக்க முடியாது, கல் மழை பெய்து கொண்டிருக்கும், பயங்கரமும் திகிலும் உண்டாகும். இது முடித்த உடனே அடுத்த எக்காலம் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று, அது என்னன்னு தெரியல, மலை போன்ற ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அப்படின்னா மேலே வானத்திலிருந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. இவருக்கு என்னன்னு புரியலை அவருக்கு. அது மேலே வானத்திலிருந்து அது கீழே எரிகிற மலை போன்ற ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்திலே 1/3 பங்கு இரத்தமாயிற்று. முதல் எக்காலம் ஒலிக்கும் போது நிலப்பரப்பில், பூமியின் மேல் பகுதியில் நிலப்பரப்பில் 1/3 பங்கு சேதமாச்சு. அடுத்த எக்காலத்தினுடைய பாதிப்பு கடல் மேலே இருக்குது. அந்த கடல் மேலே ஒரு மலை தான், பெரிய மலை, மலை போன்ற ஒன்று போடப்பட்டது. அது உலகத்தில் எல்லா கடல்லையும் தொம்லாம் விழலை, ஒரு இடத்துல போடப்பட்டது. அப்போ அப்படி போடப்படும்போது அதனால் சமுத்திரத்திலே 1/3 பங்கு இரத்தமாயிற்று. அதான் இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்துள்ள ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு, மீன் மாத்திரம் சொல்லலை, அதில் இருக்கிற ஜீவனுள்ள சிருஷ்டிகள், திமிங்கலமாக இருக்கலாம், ஆமையாக இருக்கலாம், நத்தையாக இருக்கலாம், எது ஒன்றும், எல்லாத்துலேயும் 1/3 பங்கு செத்து போய் மிதக்குது. கப்பல் நிறுத்தி வச்சுருக்காங்களே, கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. அவ்வளோ பெரிய கல் அட்டாக் ஒன்று இருக்குது. ஒரு மலை கடலில் விழுகிறது ஒன்று தான். அது கடலில் விழுந்த உடனே அந்த இடம் முழுசு ரத்தமாயிருது.
மோசேயின் காலத்தில் பாருங்கள், பார்வோனுக்கு முன்னால் மோசே போய் எகிப்தினுடைய நைல் நதியை தன் கையில் இருக்கிற கைக்கோலை வைத்து அடித்தான். வேதத்தில் ஒரு காரியம், சொல்லப்பட்ட காரியங்கள் தான் திருப்பி திருப்பி பல இடங்களில் நடத்தப்படுகிறத பார்க்கிறோம். அந்த நதி முழுவதும் இரத்தமாயிற்று. நதியில் இருக்கிற மீன்களெல்லாம் இரத்தமாச்சுன்னா என்னாகும்? மீன்களெல்லாம் செத்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ மீன்கள் சாக ஆரம்பித்தா அது மிதந்தா அந்த ஆறு எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த கடலில் விழுந்த உடனே கடலே ரத்தம் மாதிரி மாறிச்சான். அது மாறின உடனே கடலில் இருக்கிற ஜீவனுள்ள சிருஷ்டிகள், வெறும் மீன் மாத்திரம் இல்லை, ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கப்பலில் 1/3 அழிந்து சேதமாகி விட்டது. இப்போ பெரிய அலை உண்டாயிருக்கும். தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? பெரிய அலை உண்டாகும். அது கப்பல்களில் மாத்திரம் இல்லை, ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி ஓடியாந்துருக்கும். பல இடங்களில் கட்டடங்களில் பாதிப்பு உண்டாயிருக்கும். கப்பல்கள், நிறுத்தப்பட்ட கப்பல்களில் பாதிப்பு உண்டாயிருக்கும். 1/3 அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ கப்பல் இருக்கோ அந்த கப்பலில் 1/3 அளவு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கப்பல்கள் எல்லாம் சேதமாயிற்று என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன, ஒரு பெரிய மலை உள்ளே கடலுக்குள்ளே விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது, இது உலகத்தில் எல்லா கடல்லையும் ஒரு கல் விழுகிறது இல்லை, ஒரு கல் விழுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கல் எங்கே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று அவர்கள் ஆராய்ந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய தரைக்கடலில் தான் அது விழுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பல கடல்களின் கூட்டமைப்பு சேருகிற ஒரு இடமாக இருக்கிற மாத்திரம் இல்லை, இந்த மத்திய தரைக்கடலை சுற்றித்தான் ஐரோப்பிய நாடுகள் அமைந்திருக்கின்றன. இந்த ஐரோப்பிய நாடுகளில் 10 நாடுகள் தான் கூடிக்கொண்டு கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் செய்வது, எக்கனாமிக் அந்த கண்டிஷன்களை பாதிக்கிறது, ஐரோப்பிய யூனியன் அமைக்கப்படுவது. நீங்கள் தான் படிச்சிருப்பீங்களா, 10 கொம்புகள் இருந்தது. அந்த மகாவேசி அந்த 10 நாடுகளின் மேலே, ராஜாக்கள் மேலே அதிகாரம் பண்ணினாள். அவர்களெல்லாம் ஒரு யூனிட்டியாக கூடிக்கொண்டு அவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு உதவி செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஒருவேளை அதை பார்க்கலன்னா இனி வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும். அந்த நாடுகள் முழுவதும் சுற்றி இருக்கிற பகுதி முழுவதும் சுற்றிலும் மத்திய தரைக்கடல் இருக்கிறது, மெடிட்டேரியன் சி. அந்த கடலில் தான் இந்த விழும். அப்போ இந்த வியாபாரம் செய்கிற வியாபாரத்தெல்லாம் ஒருங்கிணைச்சிருவாங்க இல்லை, அந்த காலத்தில் வியாபாரங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிருவாங்க. அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வியாபாரத்தின் தலைமையகங்கள் இந்த ஐரோப்பிய தேசங்களுக்குள்ளே தான் இருக்கும். ஐரோப்பிய யூனியனில், ஐரோப்பிய பொருளாதார சந்தையில், அதில் ஒருங்கிணைக்கப்பட்ட பொருளாதார அமைப்பில் அங்கே தான் இருக்கும். அப்போ இதை முழுவதும் கட்டுப்படுத்துகிற காரியத்தை அந்தி கிறிஸ்து அங்கே தான் தலைமையகமாக வைத்திருப்பான். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் ஜனங்களை ஆட்சி பண்ணுவதற்கு மத சம்பந்தமான காரியங்களை அதனுடைய தலைமையகமாக எருசலேமை வச்சிருப்பான். அதில் தன்னை அவன் தேவன் போல காண்பித்து கொண்டு மத சம்பந்தமான கட்டுப்பாடுகள், மத சம்பந்தமான காரியங்களை முறைப்படுத்துவது, அதுக்கெல்லாம் தலைமையகம் என்று எருசலேமை வச்சிருப்பாங்க. வியாபாரம், வணிகம், ஜனங்கள், இது மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் 10 தேசத்தின் ராஜாக்களை தன்னோடு கூட கைப்பாவைகளாக வைத்துக்கொண்டு இந்த ஐரோப்பிய தேசங்களுக்குள்ள தான் அதனுடைய தலைமையகங்களை வச்சிருப்பாங்க. அதனால இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வியாபார கேந்திரங்கள் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால பெருவாரியான கப்பல்கள் அந்த கடலில் தான் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும். பெரிய பெரிய துறைமுகங்கள் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் அந்த தேசத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் டைரக்டாக அந்த தேசங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய கடலிலே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணத்தான் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்றை அந்த கடலிலே இறங்க பண்ணுவார். அதை விட்டுட்டு அது வேற எங்கேயோ ஒரு பக்கத்தில் நார்த் போலில், சவுத்து போலில் ஒரு கடலில் போய் விழுந்துச்சுன்னா அதில் என்ன பாதிப்பு இருக்கும்? எத்தனை கப்பல் பாதிக்கப்படும்? ஒரு இடத்துல ஒரு கடலில் ஒரு பெரிய மலை விழுந்து உலகத்தில் இருக்கிற கப்பல் எண்ணிக்கையில் 1/3 கப்பல்கள் அழிய வேண்டுமானால் அது ரொம்ப பிஸியான ஒரு கடல் ஏரியாவாக தான் இருக்கணும். எங்கேயோ கரிபியன் கடலில், நமக்கு தெரியாத காஸ்பியன் கடலில் அதெல்லாம் போய் விழுந்துச்சுன்னா என்ன பாதிப்பு இருக்க போகிறது? அப்போ முக்கியமான கடல் வழித்தடங்கள் இருக்கிற இடம், கப்பல்கள் உலாவுகிற இடம், கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்படுகிற இடம், இதைத்தான் கர்த்தர் டார்கெட் பண்ணுவார். அதோடு தொடர்புடைய தேசங்கள் அங்கே இருக்கிறதுனால இவைகள் தொடர்புடைய கடலான மத்திய தரைக்கடலில் தான் இது விழுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று வேதத்தை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது இருக்கலாம். ஒருவேளை வேறு இடத்தை கர்த்தர் சூஸ் பண்ணாலும்
பண்ணலாம், நமக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய தண்டனை கடல் மேலே வரப்போகுது. பாருங்களேன், பகுதி பகுதியாக உலகத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் முதல்ல நிலப்பரப்பு, ரெண்டாவது கடல், அப்படி கர்த்தர் ஒவ்வொரு பகுதி பகுதியாக பாதிப்புகளை செலுத்தி கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது. இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அதிக சமயம் ஆகிவிட்டது. மறு நிகழ்ச்சியிலே நம்ம சந்திக்கும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் தண்டனைகள், எக்காலங்கள் ஒலிக்கும் போது உண்டாகிற உலக பயங்கரங்களை பற்றி மேலும் சில விவரங்களை பார்க்கலாம். அதுவரை கர்த்தராகிய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அப்போ இந்த எக்காலம் ஒலிக்கும் போது மலை மாதிரி ஒன்று வந்து விழுந்துச்சாமே. இந்த மாதிரி வானத்திலிருந்து மலை வந்து விழுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, வானத்தில் மலை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம பிரச்சனை எல்லாம் என்னன்னு கேட்டால், பூமி சார்ந்த அயன மண்டலம் இருக்கு பாருங்க, அந்த எல்லை பகுதி, அதுக்குள்ள கடந்து வர்ற குட்டி கிரகங்கள், பிரயாணம் பண்ணி சுற்றி கொண்டிருக்கும் குட்டி கிரகங்கள் என்ற அஸ்ட்ராய்டுகள் பற்றி நம்ம யோசிக்கணும். கர்த்தருடைய கோபாக்கினையின் வேளை வந்து விட்டது. யார் அவர் முன்பாக நிற்க முடியும்? நீங்களும் நானும் அடிக்கடி சொல்றோமே, இயேசு கர்த்தர் தேவன், கர்த்தர் கண்ணு இல்லையா, காக்கா கேட்க மாட்டாரா? அவர் யாருன்னு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். அவர் எவ்வளவு பெரியவர் என்று நமக்கு தெரியும். இதெல்லாம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிற தேவன். சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.